Hello guys, welcome back to our channel. நேத்து நான் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க பார்க்கலனா அதையும் போய் மறக்காம பாத்துங்க. இந்த சேனல் லைவா இருக்கு. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா anchor element in HTML. அதாவது anchor element நம்ம எதை சொல்லுவோம்னா is used to add link to your web page. இப்ப நார்மலா நீங்க ஒரு வெப் பேஜ் குள்ள போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப ஜவான்றது வந்து நான் விக்கிபீடியால சர்ச் பண்ணிருக்கேன். சோ அந்த ஜவான்றதுல இது மாதிரி இருக்க லிங்க்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம anchor tagல தான் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். சோ இத நீங்க கௌரிகான் அப்படின்றது தொட்டிங்கன்னா அது வந்து அடுத்த பேஜ்க்கு வந்து உங்களை கூட்டிட்டு போகும். லைக் ஒன் வெப் பேஜ்ல இருந்து அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்க்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 9 பேரான்னு இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 பேராவோட பேஜ்க்கு போயிடும். ஸோ ஒரு வெப் பேஜ்ல இருந்து இன்னொரு வெப் பேஜ்க்கு வந்து உங்களை ரீடைரக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் வந்து ஆங்கர் டேக். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது பார்க்கலாம். ஸோ வந்து நான் ஹலோ வேர்ல்ட் ஃபோல்டரை வந்து கோட் மூலமா ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸா இருந்த எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாய்லர் கோட் எடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் என்ன நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படின்றத வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஒன் டைம் ரன் பண்ணி பார்த்துடலாம். டைட்டில் நம்மளுக்கு ஆங்கர் டிஸ்பிளே ஆகுதான்றது. ஓகே, ஆங்கர் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். பாடி டேக்ல ஏன்றது தான் வந்து ஆங்கர் டேக் வந்து ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் href அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். href அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML ரெஃபரன்ஸ், அதுக்கு தான் வந்து href அப்படின்றது யூஸ் பண்றோம். ஸோ href கொடுத்தீங்கன்னா இது மாதிரி டபுள் கொட்டேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய எந்த பேஜ்க்கு நீங்க ரீடைரக்ட் ஆகணும் அந்த பேஜோடைய லிங்க் நீங்க வந்து இங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளுக்கு வந்து இந்த வெப் பேஜ்ல இருந்து இன்னொரு வெப் பேஜ்க்கு வந்து மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுளோட லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த கூகுளோட லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க அதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டைப் பண்றது தான் நம்ம வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். லிங்க் மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் கூகுள்னு ட்ரை பண்ணிருக்கேன்ல, இதுதான் நம்ம வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ பேஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க கூகுளுக்கு ரீடைரக்ட் ஆயிருவீங்க. இப்போ இதே மாதிரி நான் வந்து யூடியூப்க்கு ரீடைரக்ட் ஆகணும். அப்ப யூடியூபோட லிங்க் எடுக்கணும். யூடியூப்னு போட்டு இந்த லிங்க் இருக்குல்ல http, இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம இன்னொரு ஆங்கர் டேக் நம்ம பேஜ்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். href அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணி லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூடியூப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு இந்த பேஜ்க்கு போய் ரன் பண்ணி பார்க்குறேன். ஆர் ரைட், நம்ம டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஃப்ரெஷ்ஷா ரன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா கூகுள் அண்ட் யூடியூப் ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்க கூகுள் கொடுத்தீங்கன்னா கூகுளுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. இதே நீங்க பேக் வந்துட்டு யூடியூப் கொடுத்தீங்கன்னா யூடியூப் பேஜ்க்கு வந்து நீங்க ரீடைரக்ட் ஆகி போயிடுவீங்க. ஸோ பாருங்க நமக்கு யூடியூப் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மாதிரி தான் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு எப்படி வந்து நம்ம ரீடைரக்ட் ஆகிறதுக்கு வந்து ஆங்கர் எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் HTML-ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்காம லைக் பண்ணிட்டு அப்படி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.